வணக்கம் சார். இன்றைக்கி எல்லாருமே நம்ம தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னா 14/3/2026ங்க. சரிங்களா? நம்ம இடமிருந்து ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கேள்வி, இடமிருந்து வளம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் பட நடிகர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பட நடிகர் அப்படின்னா சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சரிங்களா? ஒன்று மேலேருந்து கீழே சீங்க எடுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. ஓவியம் சீல சொன்னால் ஓவியத்தை சித்திரம்னு சொல்லலாம். சித்திரம்னா ஓவியம்ங்க. சரி, 4 இடமிருந்து வளம் என்ன? வெண்ணெய் டேஷ் வரும்போது தாலியை உடைத்தானான். அதாவது நல்ல வேலை செஞ்சு முடித்த வகையில் அதை வாசிட்டான். அப்படிங்கையில் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தானாம். தாலிங்க பானைன்னு சொல்லலாம். பானையை உடைத்தானாம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்கள். 2 எழுத்துக்கிட்டு இருக்குது. நாட்காட்டி டெய்லி தலை கிளிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒவ்வொரு நாளாக காமிக்கிறது கேலண்டர். சரிங்க. இப்போ 9 பாருங்க. 2 ஹிண்ட் இருக்குது. டேஷ் தலை காக்குமாம். எது தலை காக்குமாம்? அவங்க செஞ்ச நல்ல விஷயம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது பாட்டு. 9 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அரசன் முதல்வன் இப்படி கூறலாம். இன்னும் வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். அப்போ 11 இடமிருந்து வளம் என்ன? பாடகர் நடிகர். மலேசியா வாசுதேவன். பதில் என்ன? வாசுதேவன். சரிங்க. அப்போ 9 மேலேருந்து கீழே பார்ப்போம். அரசன் முதல்வன் எல்லாமே என்ன தலைவர்கள் தான். ஸோ தலைவன். சரி. 8 மேலேருந்து கீழே அழகு மிருது. இதுக்கு வேறு என்ன பேர்? வந்துக்கு சூ வந்துருக்கு. மஞ்சுகம்னா மேகம். மஞ்சுன்னா பஞ்சு மாதிரி இருக்காது. மஞ்சுளம்னா மென்மையாக இருக்கவங்கனால இதை சொல்லுவாங்க. இதனால தான் நிறைய பேருக்கு மஞ்சுளான்னு பேர் வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரி. 14 இடமிருந்து வளம் இருக்கா? இல்லை. 15 வடமிருந்து இடம். அரவம்னா நேற்று கூட தினமலையில் பார்த்தோம். அரவம் சர்ப்பம் என்னது? பாம்பு. சரி. 14 மேலேருந்து கீழே பார்ப்போம். முதல் எழுத்து பூனா இருந்துச்சு. வழக்கத்துக்கு மாறான பாதை. பைபாஸ். வழக்கத்தில் போகாமல் வேறு வழியில் போகணும்னா இதை புறவடின்னு சொல்லலாம். புறவடி. சரிங்களா? சரி. இப்போ 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். பட்டாம்பூச்சி வேறு பேர். ஹிண்ட் வந்துருக்குங்க. அப்போது இதை வண்ணத்து பூச்சின்னு சொல்லலாம். வண்ணத்து பூச்சி. சரிங்களா? இப்போ மேலேருந்து கீழே பாருங்க. 15 மேலேருந்து கீழே பாலை அனுப்பிச்சிட்டு தமிழ் அறிஞர் தேவனைய பாவனர். இது 40க்கு மேலே நூல் எழுதியிருக்கா. இவர் பேரில் ஸ்டாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி. 16 மேலேருந்து கீழ் போஷாக்கு. ஊட்டச்சத்து. ஊட்டம். இங்கே தூதான் இருக்குது. சத்து. போஷாக்குங்கிறதுக்கு சத்து. சரிங்க. 17 மேலேருந்து கீழே என்ன?
உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நகரம். இங்கே பூ வந்ததுனால அது ஹிண்டே இல்லை, கான்பூர் தான். சரி, 21 கீழே இருந்து மேலே என்ன? ஒழுகுதல். இதுக்கு ஹிண்ட்டு இங்கேருந்து இடமேந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். ஆணை. ஆணை அப்படின்னா ஆர்டர். ஆர்டருக்கு என்னன்னு சொல்லலாம்னா கட்டளை. சரிங்க, 20 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பயிர் இடையே வளரும் தேவையில்லாத தாவரம். பயிர் நம்மளுக்கு தேவையான நெல், இந்த பல்லாரிக்கு இடையிலெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா களை அப்படின்னு சொல்லுவாங்க. களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத புல்லை எடுக்க போகிறாங்க. சரி, 18 வலம் இருந்து விடம் என்ன? டேஷுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். இது யார் சொன்னதுன்னா பாரதி தான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். இப்போ பாருங்க 21 கீழே மேலே அதுவே சால்வ் ஆகிடுச்சு. என்னது? ஒழுகுதல். ஒழுகுதலுக்கு என்னதுங்க? கசிவு, லீக்கேஜ். சரிங்க, அடுத்து இந்த சைடு உள்ள எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 3 மேலேருந்து கீழே. இன்ப பொழுதுபோக்கு. கேள ஆரம்பிக்கு. கேளிக்கை. வலமிருந்த இடம் என்னென்னு அபிஷேகம் இல்லைன்னா நீராட்டு. இதை வந்து என்னென்னு சொல்லலான்னா நீராட்டில் திருமஞ்சனம்னு சொல்லலாம், இல்லைன்னா திருமுழுக்குன்னு சொல்லலாம். சாமிக்கு திருமணியில் பால், தயிர், சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் இது பேர். இங்கே இக்கு வந்திருக்கனால திருமுழுக்கு தான் சொல்ல முடியும். திரு-மு-லு. சரிங்க, இப்போ 6 கீழே இருந்து மேலே என்னென்னு பார்ப்போம். திசை. திசையை இன்னொரு வேட்டில் தீல அனுப்பினே சொன்னாங்க. 3 எழுத்து. திக்கு. திக்குனாலும் திசைனாலும் ஒன்று தான். சரி, 10 மேலே 5 மேலேருந்து கீழே என்ன? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தாத்தா. அவரோட இன்ஷியலை பார்ப்போம். கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி. பதில் என்ன? முத்துவேல் கருணாநிதி. சரி, 10 இடமிருந்து வலம் என்ன? ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள். ஒய்ஜி மகேந்திரனுடைய டாக்டர் யாருன்னா மதுவந்தின்னு சொல்லுவாங்க. மதுவந்தி. மதுவந்தி இந்திய கல்வி ஊக்குவிப்பாளராக இருந்தாங்க. சரி, 13 வலமிருந்த இடம் என்ன? நேவி. நேவினா கடற்படைன்னு சொல்லலாம். கடற்படைன்னு சொல்ல முடியாது. இங்கே இல்லு வந்தாச்சு. ஸோ கப்பல் படைன்னு சொல்லலாம். சரி, 7 மேலேருந்து கீழே பார்ப்போம். 2 ஹிண்ட் வந்துருச்சுங்க. டேஷ் முதச்சே உலகு. இது முதல் திருக்குறள், அடுத்து பல்லக்கூடியது. ஆங்கல்ல தான் எல்லாமே ஆரம்பிக்கும். அக முதல இடத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகு. எல்லா இடத்தும் ஆரம்பிக்கிறது ஆலேருந்து மட்டுமே. சரி, 12 கடைசி இது 12 மேலேருந்து கீழே என்ன? கணம், வெயிட்டு, சுமை. அதுவும் வெயிட்டு தான். வெயிட்டை பளுன்னு சொல்லலாம். ஸோ பளுன்னு சொன்னால் வெயிட்டு. இதில் உள்ள எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சால்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. தேங்க்யூ.